உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் அப்படின்னு சொல்கிறார். என்றைக்குமே தேவன் உங்களை காப்பார். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தெரியும். ஓகேங்களா? தாயின் கருவிலிருந்து நம்மளை அவர் தான் பாதுகாத்து இந்த வயசு வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்காருல்ல, அவருக்கு தெரியும். என்றைக்கும் காப்பார். நம்ம இது எங்கேயும் போகும்போது சொல்லிட்டு போகணும்னு அவசியமே இல்லை. நம்ம கூட தேவன் இருக்கார். அவரோட தான் நம்ம எங்கேயும் வெளில போகிறோம். அவர் எப்பொழுதும் நம்மளை பாதுகாப்பார். இன்றைக்கி சண்டே சாட்டர்டே நான் பாதுகாக்க மாட்டேன்னு எனக்கு லீவ் வேணும்னு சொல்லியிருக்காரா? என்னைக்காவது சனி ஞாயிறுனா நான் பாதுகாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? 24 மணி நேரமும் 24 ஹவர்ஸும் நம்ம தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். போக்கிலும் வரத்திலும் அவர் நம்மளை பாதுகாத்துட்டு தான் இருக்கார். கரெக்டாங்க? நம்ம தேவன் பாதுகாக்கும் தேவன். அதனால் எங்கே போனாலும் தைரியமாக நீங்கள் போங்க. எங்கே போனாலும் போங்க. எங்கே வரதா இருந்தாலும் நம்ம போயிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம். தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? படைத்தவருக்கு ஓவர் அக்கறைங்க நம்ம மேலே. நம்ம அம்மா அப்பாவுக்கு தான் அக்கறை அப்படி கிடையாது. யாருக்கு ஓவர் அக்கறை? படைத்தவர், நம்மை படைத்தவர், நம்மை விசாரிக்கிறவர் எல்லாமே ஏசு தான். அவருக்கு நம்மளால அக்கறை. தேவதூதர்கள்கிட்ட கட்டளை போட்டிருக்காரு, பாதம் கல்லில் இடராதபடி என் பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு அவர் வந்து உத்தரவு போட்டு வச்சுருக்காரு. கரெக்டாக தான் நம்மளை பொறுத்தவரை எல்லாத்தையுமே அவர் கரெக்டாக செய்துடுறாரு. ஆனால் நம்ம தேவன்கிட்ட உண்மையாக இருக்குமா? அவர் எல்லாத்தையுமே கரெக்டாக நமக்காக எல்லாத்தையுமே செய்துடுறாரு. உண்மையாக இருக்கிறாரு. கரெக்டாங்க? அதனால் பயப்படாதீங்க. உங்களுக்கு பாதுகாப்பு அதிகம்தான். எக்கச்சக்க பாதுகாப்பு உங்கள் விஷயத்தை பொறுத்தவரை, நம்ம விஷயத்தை பொறுத்தவரை அவர் நம்மளை பாதுகாக்கிறாரு. ஏன்னா நம்மளை தான் அவர் படைச்சிருக்கார். அதனால் அவர் வந்து பத்திரமா வச்சுருக்காரு நம்மளை இந்த பூமியில். ஓகேங்களாங்க? எஸ்தர் 4:16. ஒரு பட்டத்து ராணிக்கு ஒரு இடத்துக்கு போகிறாங்க, பயம் வந்துருச்சு. என்ன பயம் பாருங்களேன். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால், நான் அரண்மனைக்கு போகிறேன் ஆனால் திரும்பி வருவேனான்னு தெரில, செத்து போயிடுவேன், செத்தாலும் சாகிறேன்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா கிட்ட சொல்லிடுறான். நான் போவேன் ஆனால் திரும்பி வருவேன் நான். இந்த ராணிக்கு தெரியல, அந்த எஸ்தர் ராணிக்கு தெரியல. ஏன்னா அப்பேற்பட்ட இடம் அது. அந்த ராஜாவும் அப்பேற்பட்ட ராஜா. ஒரு ராணியை அரண்மனைக்கு கூப்பிட்டார். வஸ்தி என்ற பட்டத்து ராணியை அரண்மனை நடத்தின ஒரு விழாவுக்கு கூப்பிட்டார். அந்த ராணி வரமாட்டேன்ட்டாங்க, வஸ்தி என்ற ராணி. அதனால் அந்த பதவியிலிருந்து அந்த ராணியை தூக்கி போட்டார். இவன் நெக்ஸ்ட் பட்டத்து ராணியாக மாறினா எஸ்தர். அவளுக்கு பயம், என்னை சாகடிச்சிருவாரு, நான் கூப்பிடாமே போகிறேன் அப்படின்னு அவங்க சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு போனான். ஆனால் அவள் போயிட்டு பத்திரமா திரும்பி வந்தா. அவளுடைய பிரச்சனையும் என்ன ஆச்சு, எல்லாமே தீர்த்துட்டு வந்தா. தேவன் அப்படி தான். ஐயோ இங்கே போகிறேனே அங்கே போகிறேனே, எனக்கு பயமாக இருக்கே, இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் முடிச்சிடுவேனா அப்பெல்லாம் பயப்படுறீங்களா? எல்லாமே நீங்கள் கரெக்டாக தீர்த்துடுவீங்க. எல்லா பிரச்சனையும் கரெக்டாக முடிச்சிடுவார். தேவன் இருக்கார்ல, எல்லாத்தையும் முடித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார். ஓகேங்களா? பயப்படாதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட அவர் வந்து இருக்கார். அவர் சால்வ் பண்ணி தருவார். நீங்களா உட்காந்து உங்கள் பிரச்சனையை முடிக்க போகிறீங்க? ஏசு தான் முடிச்சு கொடுக்கணும். நம்ம பிரச்சனையை சரி பண்ண தெரியுமாங்க? அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் நிற்கணும். அவர் தீர்த்து தருவார். ஓகேங்களா? அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஓகேங்களா? நீங்கள் உங்கள் போக்கிலும் உங்கள் வரத்திலும் எல்லாமே அவர் பத்திரமா பாதுகாத்துப்பார். ஓகேங்களாங்க? தைரியமாக எங்கே வேணால் போங்க, என்ன வேணால் செய்யுங்க. தேவன் இருக்கார் உங்களை பாதுகாக்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.